வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு குட்டி கதை இதோ. ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் ஒரு அழகான சிலையை வடிக்க விரும்பினான். அதற்காக காட்டுக்கு சென்று 2 பெரிய தரமான பாறாங்கற்களை தேர்ந்தெடுத்து தன் வீட்டிற்கு எடுத்து வந்தான். அவன் முதல் கல்லை எடுத்து உளியாலும் சுத்தியலாலும் செதுக்கத் தொடங்கினான். முதலடி விழுந்தவுடனே அந்த கல், ஆஹா, வலிக்கிறதே, என்னை விட்டுவிடு, என்னால் இந்த துயரத்தை தாங்க முடியாது என்று கதறியது. சிற்பி அதன் மேல் பரிதாபப்பட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு 2வது கல்லை எடுத்து செதுக்கத் தொடங்கினான். உளி பதியும் போதெல்லாம் 2வது கல்லுக்கு பலத்த வலி ஏற்பட்டது. ஆனால் அது மனதிற்குள், இப்போது இந்த வலியை பொறுத்து கொண்டால் பின்னாளில் எனக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் என்று நினைத்து வலியை பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தது. சில வாரங்களில் சிற்பி அந்த கல்லை மிக அழகான தெய்வீக சிலையாக மாற்றிவிட்டான். முதல் கல் வலியை தாங்காமல் இன்றும் அப்படியே கிடந்தது. அதன் வலியை யாரும் மதிக்கவில்லை. அது அழுது கொண்டே இருந்தது. சில நாட்கள் கழித்து அந்த ஊர் மக்கள் ஒரு புதிய கோயிலை கட்டி அதில் வைப்பதற்கு ஒரு நல்ல சிலை வேண்டும் என்று சிற்பியிடம் வந்தார்கள். சிற்பி தான் செதுக்கிய அந்த அழகான சிலையை அவர்களிடம் கொடுத்தான். மக்கள் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி செல்லும்போது ஒருவன், ஐயா, தேங்காய் உடைப்பதற்கு வாசலில் வைப்பதற்கு ஒரு கல் தேவைப்படுகிறது. உங்களிடம் ஏதேனும் சாதாரண கல் இருக்கிறதா என்று கேட்டான். சிற்பி முதலில் வலிக்கிறது என்று கதறிய பாதியில் விட்ட கல்லை அவர்களுக்கு காட்டினான். மக்களும் அதை எடுத்துச் சென்றனர். கோயிலில் கருவறையில் 2வது கல்லால் செய்யப்பட்ட அழகிய சிலை வைக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் அதற்கு பூமாலை சுட்டி கற்பூரம் ஏற்றி விழுந்து கும்பிட்டு மரியாதை செலுத்தினார்கள். ஆனால் முதல் கல் கோயிலின் வாசலில் வைக்கப்பட்டது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அதன் மீது தேங்காயை அடித்து உடைத்தார்கள். தினமும் நூற்றுக்கணக்கான தேங்காய்கள் தன் மீது உடைபடும்போது அந்த கல் வலியால் கதறியது. அப்போது கருவறையில் இருந்த சிலை அந்த கல்லை பார்த்து மெதுவாக சொன்னது, அன்று சிற்பி ஒளியால் செதுக்கிய போது தற்காலிகமாக வலியை நீ பொறுத்து கொண்டிருந்தால் இன்று நீயும் கடவுளாக கொண்டாடப்பட்டிருப்பாய். அன்று வலியை தாங்க மறுத்ததால் என்று தினமும் அடி வாங்கி கொண்டிருக்கிறாய். கதையின் நீதி: நம் வாழ்க்கையிலும் சோதனைகளும் தோல்விகளும் கஷ்டங்களும் வரும்போது அவை நம்மை உடைப்பதற்காக வரவில்லை, நம்மை ஒரு அழகான சிலையாக செதுக்குவதற்காக வருகின்றன. தற்காலிகமாக கஷ்டங்களை கண்டு பயந்து ஓடாமல் அதை எதிர்த்து நின்று பொறுமையோடு உழைத்தால் எதிர்காலத்தில் நமக்கான உண்மையான மதிப்பை நாம் நிச்சயம் பெறலாம்.